வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அம்மாநிலத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை பிஜேபி தொண்டர்களுடன் நமோ ஆப் மூலம் கலந்துரையாடினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக கட்சி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து உழைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு ஆதரவான அரசின் கொள்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் ரயில்வே உபகரணங்கள் பற்றிய சர்வதேச கண்காட்சியை தொடங்கி வைத்தார். ஆசியாவின் மிகப்பெரிய இந்த ரயில்வே கண்காட்சியில் 15 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 450 நிறுவனங்கள் ரயில்வே தொடர்பான தங்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியவர்களை பிடித்துக் கொண்டு வருவதில் உள்ள சவால்கள் மற்றும் இதற்கான உத்திகள் குறித்து சிபிஐ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 6 3 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்தின் விஜய்பூர், சுக்மா, நாராயண்பூர் மாவட்டங்கள் மட்டுமே இந்த வகைப்பாட்டில் உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரியனை ஆராய்வதற்கான இந்தியாவின் ஆதித்யா L1 செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையில் இருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கும் தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பயிலரங்கு வரிசையில் 11வது பயிலரங்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு உட்புற கர்நாடக பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.